செல்லத்தாய்க்கா தூக்கமா வருதுக்கா. கோயிலுக்கு தானக்கா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். காலையில 7 மணி தான்க்கா ஆகுது. ஏன்க்கா அடிச்சு பிடிச்சு காலங்காத்தாலேயே கூட்டு வந்திருக்கே. அடியே என்னடி 8 மணிக்கு பூஜை நடக்கும்னாவே. சரி அதான் கொஞ்சம் முன்னாடி வந்து சாமியை கும்பிடலாம், பூஜை நடக்கும்போது வேற சாமியை பார்க்கலான்னு உங்களை கூட்டு வந்தேன். நீ அதுக்குள்ள எப்படி பண்ற? ஒரு நாள் தூங்கலாம் ஒன்றும் ஆகாதுடி. ஆமா, பங்களாக்குள்ள போனோம்னா மட்டும் இவ்வளவுக்கு இனிக்கும், கோயிலுக்கு வரனா கசக்க தான் செய்யும். ஏ முனி, நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடு சரியா? ஆமா ஆமா, நான் வாயை மூடிட்டு இங்கே இருந்திருக்கணும். தேவையில்லாம உங்க கூட வந்துட்டு இடுப்பு உடச்சதுதான் இப்ப மிச்சம். எப்பா இடுப்பு உடஞ்சிட்டுன்னு சொல்லியே சாவடிச்சு விடுவா போல. ஏக்கா என்னக்கா புதுசா சொல்றிய? காலையில எந்த கோயிலுக்கா பூஜை வைப்பாவே? எல்லா கோயிலையும் சாயந்தரம் தானக்கா பூஜை வைப்பாவே. அட பைத்தியம், இது புரட்டாசி மாசம் டீ, காலையில கரெக்டா பூஜை வச்சிருவாவே. ஐயா ஆமாலக்கா, இது புரட்டாசி மாசம் இல்லனா மறந்தே வெட்டி பார்த்துருங்க. ஐயா இப்பதானே ஞாபகம் வருது. புரட்டாசி மாசம் காலையில அவ்வளவு கோயிலையும் பொங்கல் சுண்டல் புளியோதரை அது இதுன்னு எல்லாம் போடுவாங்களே. ஆமா சின்ன பொண்ணு, மதியம் சாம்பார் சாதம் பிரிஞ்சு சாதம்லாம் போடுவா பத்துக்கே. இந்த கோயில போடுவான்னு நினைக்கேன்டி. அதானே சாமி கும்பிடணும்னு ஒருத்தையும் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாள். ஏதாவது திங்க கிடைக்குமா என்ன கிடைக்கும்னு பார்க்கதான் வந்திருப்பாளோ போல. என்னக்கா இப்படி சொல்றியே? கோயில் பிரசாதம் கிடைக்கிறது என்ன சும்மாவா? அதெல்லாம் ஒரு வரம்க்கோ. அதெல்லாம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதாக்கா கிடைக்கும். ஆமா ஆமா, அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும். டெய்லி காலையில 7 மணிக்கு வாடி, டெய்லி இங்க பிரசாதம் கிடைக்கும். ஏ முனி, இனிமேட்டு டெய்லி வந்துருவேன், நீ இரு சரியா? ஏக்கா புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சு எத்தனை நாளுக்கா ஆச்சு? அடி ஏதோ ஒரு 10 நாள் கிட்ட ஆயிட்டடி. என்னக்கா சொல்றிய? 10 நாள் ஆயிட்டா? ஐயோ இது தெரியாம 10 நாளும் வீட்லயே டெய்லி காலையில இட்லி தோசைன்னு ஒண்ணுனா கஷ்டப்பட்டு செஞ்சுலாம் சாப்பிட்டேன். இப்படி காலையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்து வந்தனாக்கி இங்க நல்லா புளியோதரை பொங்கலுக்கு ஏசரி நல்லா தின்றுக்கலாமே. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் ஞாபகமே இல்லடி. அடியே நாளைக்கு காலையில கோயிலுக்கு எதுவும் வர மாதிரி இருந்தா என்னையும் கூட்டு வந்துருடி. நான் இங்க சாப்பிட்டுக்கிடுவேன்ல. எப்ப பாரு திங்கிறத பத்தியே பேசிட்டு கிடக்காளுவே. ஏமா கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமி கும்பிட்டா நல்ல புத்தியே கொடுத்தாயேன்னு வேண்ட மாட்டாளுவோ போல. திங்க என்ன கிடைக்கும்லாம் பார்த்துட்டு கிடக்காளுவே. ஏ சின்ன பொண்ணு, என்ன விட்டுறாத, என்னையும் கூட்டு போடி. நானும் உன் கூட வந்து தின்னுக்கிடுவேன்ல. ஆமா, ஏற்கனவே அவ கூட போய் வினை எழுத்தது பத்தாது, திரும்பவும் போய் வினை எழுக்கணும். என்ன உங்களுக்குலாம் எவ்வளவு பட்டாலும் அறிவே வராது. திங்கிறதுக்கு ஏதாச்சும் நானும் வாய பழந்துருவைய. என்ன முடி இப்படி சொல்ற? கோயிலுக்கு தானடி. கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாவே. இப்படி திங்கிறதுக்குன்னா கரெக்டா வருவாவே. ஏ இழுவே, நான் உன்ன நாளைக்கு போகும்போது கூட்டு போறேன் சரியா? அவ கிடக்கா செல்லத்தாய்க்கா. பூஜை நடக்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுக்கா? ஏடி என்ன எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும்டி. ஐயா என் பூஜை நடக்கையே 1/2 மணி நேரம் ஆயிருமா? ஒரு பூஜையில இன்னொரு 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாவே. ஆக மொத்தம் 1 மணி நேரம் ஆயிருமே. அதுக்கப்புறம் தானே புளியோதரையோ பொங்கலோ ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் பிரசாதம். ஆமா சின்ன பொண்ணு, என்னடி பண்றது? செல்லத்தாய்க்கா பேசாம இங்க கொஞ்ச நேரம் உறங்கட்டுமாக்கா? பூஜை நடந்த உடனே எழுப்பி விடுங்கக்கோ. என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? கோயிலுக்கு வந்தோன்னு உறங்கணுங்கிறங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா, நம்ம போய் இப்போ சாமி கும்பிட்டு வந்துடும். பூஜை நடக்கும்போது ரொம்ப கூட்டமா இருக்கும். அந்த டைம்ல வேணா கொஞ்சம் உட்காந்துக்கிடுவோம். அப்படியாக்கா, இதுவும் நல்ல ஐடியா தான். இப்பவே போய் சாமி கும்பிட்டோம்னா பிரசாதம் தர்ற இடத்துல லைன்ல நின்றுடலாம். ஆமா சின்ன பொண்ணு, கரெக்டுடி. ஐயோ இவ்வளோ வச்சுட்டு என்னத்த பண்ண? என்ன சொன்னாலும் பிரசாதத்திலேயே தான் வந்து நிக்கிறாளுவே. சரி வாக்கோ, சீக்கிரம் போவோம். போங்க போங்க, இவ்வளோ மேய்க்கிறதுக்கு 4-5 ஆடு மாடுகளை சேர்த்து வளர்த்து மேய்ச்சா கூட காசாச்சும் மிஞ்சம். முனி மெதுவா நடடி. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு வா. இவ இதுக்கு இப்படி சிலுப்பிக்கிறா? அக்கறையில தானே சொன்னேன். ஏ உத்தரவு சார், 2 நாள் முன்னாடி இங்கதான் அந்த சாமியாரை பார்த்து பார்த்துக்க. அவங்க தான் எலுமிச்சம்பளம் தந்தாவ. இன்னைக்கு நன்றி சொல்லலான்னு பார்த்தா சாமியாரை காணும்டி. அப்படியாக்கா? சரிக்கா, அப்ப நம்ம இன்னொரு நாள் வரும்போது இருந்தாங்கன்னா நம்ம பார்த்துட்டு நன்றி சொல்லுவோங்கோ. சரி வாங்கடி, நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவோம். தாயே முத்தாரம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடு. தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டி விட்டு வம்பழுத்துட்டே கிடக்காளுவே. அது வந்து சின்ன பொண்ணு இருக்காளே, ஏம்மா அந்த பிரச்சனை எங்க இருந்து தான் இழுப்பாளோ தெரியல. அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்தாயே. முத்தாரம்மா, இனிமேட்டு டெய்லி காலையில 8 மணிக்கு டானுவோம் என் சன்னதியில வந்து நின்றுடுறேன். நல்ல விதவிதமா பொங்கல் புளியோதரை கேசரி அது இதுன்னு போட சொல்லுத்தாயே. நல்லா உன் பேர சொல்லி வாய்க்கு ருசியா தின்னுட்டு போயிடுறேன். எப்பா சாமி கட்டியிருக்க சேலை என்ன அழகா இருக்கு. நல்லா செவன்னு அழகா அற்புதமா இருக்கே. இந்த ஓது வரட்ட கேட்கணும், இந்த புடவை எங்க வாங்கியிருந்தேன்னு. நம்மளும் இதே கலர்ல மேட்சிங்கா ஒரு நாள் போட்டுட்டு வரணும். அடே எப்பா, கழுத்துல கிடக்குற நகை என்ன அழகா இருக்கு. நல்லா பளபளபளன்னுலாம் மின்னுது. அந்த மனுஷங்கிட்ட கேட்டா வாங்கியே தர மாட்டேங்கிறான். இங்க இருந்து பார்க்க ஒழுங்காவே தெரியல என்ன டிசைன்னு. சாமி பக்கத்துல போய் பார்த்துட்டு போனோம். நம்மளும் இதே மாதிரி வாங்கி போடணும். ஏ கடவுளே, நான் மட்டும் நல்லா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையிலும் என்ன கோத்து விடாம இருந்தாலே எனக்கு போதும். வெளியே வேற என் புது செருப்பு இன்னைக்கு போட்டு வந்தேன். வெளியே தான் கிடக்கு. அந்த செருப்பு எவ்வளவு தூக்கிட்டு போகாம நீ தான் தாயே பார்த்துக்கிடணும். முக்கியமா இந்த சின்ன பொண்ணு இருக்காளே, எம்மா கொலகாரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவா. இவ சேர்க்கை முதல்ல கட் பண்ணி விடுத்தாயே. வாராளே முத்தாரம்மா, எங்க வேஷம் கெட்டோம் அழக பார்த்து. வேஷம் கெட்டோம் அழக பார்த்து, அவ வேண்டும் வரத்தை தருவாளம்மா. அவ வேண்டும் வரத்தை தருவாளம்மா. குலசை நகரின் எல்லையிலே தாயி சூளம் ஏந்தி வாராளம்மா.
குலசை நகரின் எல்லையிலே தாயி சூளம் ஏந்தி வாராளம்மா. காளி ரூபம் தான் எடுத்து தாயி தயவு காட்ட வாராளம்மா. தாயி தயவு காட்ட வாராளம்மா. கையில் காப்பு கட்டி விட்டோம் தாயி எம்மை காக்க நிற்பாயம்மா. தசரா நோம்பு தானி இருந்து தாயே தரிசனத்தை தாருமம்மா. ஓ தரிசனத்தை தாருமம்மா. புரட்டாசியிலே மண்டி கெட்டி அம்மா ஆசி பெறவே வந்தோம் அம்மா. உந்தனாசி பெறவே வந்தோம் அம்மா. மஞ்சள் வாசம் பொங்குதம்மா நாங்க மகிழ்ந்து ஆடி வந்தோம் அம்மா. நாங்க மகிழ்ந்து ஆடி வந்தோம் அம்மா. வாராளே வாராளே முத்தாரம்மா எங்க வேஷம் கெட்டோம் அழக பார்த்து. வேஷம் கெட்டோம் அழக பார்த்து அவ வேண்டும் வரத்தை தருவாளம்மா. அவ வேண்டும் வரத்தை தருவாளம்மா. சரி வாங்கடி, நம்ம போய் கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காருவோம். கோயிலுக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கு. ஏ ஒத்தரோசா, அங்க பாத்தியாடி புளியோதரை? ஆமாடி, அண்டாண்டாவா செஞ்சு வச்சிருக்காவே, வாடி போய் பாப்போம். ஏ ஒத்தரோசா, அங்க பாத்தியாடி எத்தனை அண்டா இருக்குன்னு? ஆமாடி, கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவ்வளவுக்கு பிரசாதம் கொடுக்கணும்ல, அதான். ஏ ஒத்தரோசா, பேசாம இங்க இருந்து ஒரு ஓரமா இருந்து எடுத்து தின்றுவோமாடி. ஏ சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? கோயில்ல இன்னும் பூஜை கூட அவ்வளவு, அதுக்குள்ள நீ பிரசாதத்தை எடுத்து திங்கணுங்க? ஐயோ, இதெல்லாம் சாமி குத்தமாயிரும், கண்ணை குத்தி விடும்பத்துக்கு சாமி. ஏடி சாமி இல்ல, நம்மள எதுவும் பண்ணாதடி. சாமி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே. அம்மா, உன் ஃப்ரெண்ட்ஷிப் கதையே வேண்டாம். முதல்ல பியாயே ஃப்ரெண்டு தான், இப்ப சாமியே சொல்றியோ? ஒண்ணும் பண்ணாட்டா, பூஜை முடிஞ்சோன்னு அவங்களே பிரசாதம் தருவாங்க, அப்பவே தின்னுக்கிடுவோண்டி. அட என்னடி நீ, பூஜை முடிஞ்சோன்னு அங்க கூட்டமா இருக்கும், லைன்ல போய் நின்று வாங்கணும். இதுனா பாரு, ஒரு ஓரமா நின்னுக்கலாம், அழகா எடுத்து திங்கலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி சொல்றா? சின்ன பொண்ணு சொல்றது கேளு. ஏ ஒத்தரசா, சின்ன பொண்ணு எங்கடி போனீங்க? திருநீர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஆள் காணாம போயிட்டாளுவே. அடியே கபரி செல்லத்தாய் கவர் தேட ஆரம்பிச்சு, வாடி போவோம். ஏ ஒத்தரசா, இவன் அங்கேயே நின்றுட்டு நடக்கட்டும், வா நம்ம போவோம். ஐயோ, இப்படி அண்டா நிறைய புளியோதரை இருக்கு, இதை பார்க்காத மாதிரி எப்படி போறது? ஐயோ நாக்கு ஊறுதே. இவ்வளவு வேற கூட்டணிக்கு ஒருத்தி வந்தால் வேணா நல்ல ஒரு ஓரமா வச்சு நல்லா முச்சுக்குன்னு திங்கலாம். சின்ன பொண்ணு, நீ இப்ப வர போறியா இல்லையா? இந்தா வந்து தொலைகிறேன். தின்னா என்ன உடவா போறிய? ஐயோ, எத்தனை அண்டா. சரி, பேசாம இப்பவே போய் லைன்ல நிப்போம். ஏ அப்பா, என்ன கூட்டமா இருக்குன்னு அப்பயே சொன்னேன், அந்த அண்டால கொஞ்சம் எடுத்துட்டு போயிருவோம். இவ்வளவு கேட்டால் அந்த கூட்டத்துல நின்று எப்படி வாங்க? ஏய் எப்ப சரியான கூட்டம், புரட்டாசி மாசம்னு அவ்வளோ கோயிலுக்கு வந்துட்டாவோ பாத்தியா? ஆமாக்கோ, புரியாத வாசனை மூக்க தொலைக்குதுக்கோ, அப்படியே நெரிச்சு போய் வாங்கிருவோம். இந்த கூட்டத்துல எங்க நின்று எட்டி வாங்க? எட்டி இன்னும் அண்டாக்குள்ளதான் உழணும் போலயே. நம்மளாச்சும் பாவம் இவ்வளவு வளர்த்தியா இருக்கும், இந்த முனியெல்லாம் மிதிச்சு தள்ளிட்டு போயிருவோம் போலயே. ஏ சின்ன பொண்ணு, சும்மா புலம்பிட்டு கிடக்காத. சாமி பிரசாதம் வேற லைன்ல நின்று தான் வாங்கணும், எல்லாம் உனக்கு நோகாம கிடைக்குமோ? ஏக்கா நீங்க வேறக்கா அப்பவே அண்டாக்குள்ள குதிக்க பார்த்தா, நான் தான் வேற சத்தம் போட்டு கூட்டு வந்திருக்கேன். என்னடி சொல்றேன்? அண்டாக்குள்ள குதிக்க பார்த்தாளா? ஆமாக்கோ, கோயில பூஜையே நடந்து முடியலக்கோ, நம்ம சாமி கும்பிட்டு வந்த மத்தியில அப்பவே அண்டாவை கண்ணுல கண்டுட்டா. ஏம்மா, அந்த அண்டாவை அந்த காக்கா சுத்தி வந்த மாதிரி தான் சுத்தி வந்துட்டடக்கான்ட்டு. அவளுக்கு அவ பிரச்சனை. சரி வாங்க, வாங்கிட்டு போவோம். சீக்கிரம் வாங்குங்கடி, வாசனை வேற மூக்க தொலைக்குது. ஐயோ, அவ்வளோ வாங்கிட்டு போறாங்களே. அங்க ஒருத்தன் பாரு எப்படி திங்காம பாரு. ஏம்மா, என்ன கூட்டமா இருக்கு. ஏ எப்பா, புளிசாதம் என்ன டேஸ்டா இருக்கு. ஏமா கூட ஒரு இடம் தர சொன்னேன், தந்தானுங்களா பாரு. ஆளுக்கு ஒரு இடம் தான்ட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க. சே, இது வேற கொஞ்சம் தான் இருக்கு, பத்தவும் பத்தாது. இன்னொரு ரவுண்டு வாங்கலான்னு பார்த்தா அங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா வாங்க முடியாது போல. சரி, ஃபர்ஸ்ட் இதை தும்போம், அதுக்கப்புறம் இந்த ஒத்தரோசா இலையில வேணா கையை வைப்போம். ஏக்கோ, புளியோதரை நல்ல டேஸ்டா இருக்கு பாத்தீங்களாக்கா. நம்ம வீட்டுல செஞ்சா அந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்கல. கோயில் புளியோதரைனா கோயில் புளியோதரை தான்க்கா. ஆமாடி, கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சில தாய்க்கோ, எனக்கும் தான்க்கோ ரொம்ப நிம்மதியா இருக்குக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு பிரசாதம் கிடைச்சிருக்குல்ல. ஏமா, தின்னுமுட்டி கழுத திங்கிறதுலயே இரு. அவன் கோயிலுக்கு சாமியை வேண்ட வருவான், சாமியை பார்க்க வருவான். இவன் திங்கிறதுக்குனே வருவா போல. என்னக்கோ, நீங்க சாமியை பார்க்க வரீங்க, நான் சாமிக்கு வச்சிருக்க பிரசாதத்தை பார்க்க வரேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏக்கா, அவ கிடக்காக்கோ. ஏன் முனி, கோயில்ல வேலை நடக்க போல, என்ன பின்னாடி பத்தியா வேலை ஏதோ செஞ்சுட்டு கிடக்காவே. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர் கோயில் பெரிய லெவல்ல ஆயிரும்டி. ஆமாடி, ஆவட்டும், நம்ம ஊர்ல பெரிய கோயிலா இருந்தா நம்மளுக்கு தானே பெருமை. சில தாய்க்கா, மதியானம்லாம் ஏதாச்சும் போடுவாங்களக்கா? ஆமாடி, புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே சாப்பாடு தான் பத்துக்க. மதியம் பிரிஞ்சு சாதம், சாம்பார் சாதம் ஏதாவது ஒரு போடுவாவே. நைட்டு ஏதாச்சும் பொங்கல் கேசுன்னு ஏதாவது போடுவாடி. இது நல்ல ஐடியாவா இருக்கா? இது தெரியாம 10 நாள் மிஸ் பண்ணிட்டேனே. தெரிஞ்சா வீட்டுல சோறே பொங்காம கோயிலே வந்து கிடந்திருப்பேனே. அட கழுதே, எப்படி சொல்ற பத்தியா? சின்ன பொண்ணு, நாளையில இருந்து நம்ம 2 பேரும் வந்துருவோண்டி. ஏண்டி நாளையில இருந்துன்னு சொல்ற? இன்னைக்கு மதியமே வந்துருவோண்டி 2 பேரும். சரிடி. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி.
ஹாய் கவினிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் அமலா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் முத்துசெல்வி, ஹாய் விஜி, ஹாய் சுபா, ஹாய் அப்பு, ஹாய் பாப்பா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.